வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு உலக மக்களுக்கே பிரசித்தமான ஒரு அற்புதமான மாமனிதர், வாழும் சித்தர்னு சொல்லலாம், மதிப்புக்குரிய சித்தர் தணிகாச்சலம் ஐயாவை சந்திக்க வந்திருக்கோம். மஞ்சக்காமாலைக்கு ஒருவேளை மருந்து எவ்வளவு சிவியர் இருந்தாலும் சரியாகும் அப்படின்றாரு. இவருடைய இவ்வளவு நாள் காத்திருந்த அந்த ரகசியத்தை மக்களுக்காக நம்ம சொல்ல போறாரு. என்னோட கையில பாத்தீங்கன்னாக்க அற்புதமான மூலிகை கொடுத்திருக்காரு. இது என்ன மூலிகை, மஞ்சக்காமாலை இது எப்படி சரி பண்ணும்? அதாவது 5 நாள் 10 நாள் 15 நாள் சாப்பிடாதும் கூட ஒரு 2 மணி நேரத்துல சாப்பிடக்கூடிய அளவுக்கு இந்த மருந்து ஒரு இன்ஜெக்ஷனை விட பவர்ஃபுல்லா வேலை செய்யுது அப்படின்றாரு. அது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத ஐயா கேட்டுக்கலாம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா, இன்னைக்கு பெரும்பாலும் மஞ்சள் காமாலைக்கு நிறைய மருந்துகள் இருக்கு. கீழநெல்லி, வெள்ளை கரிசலாங்கண்ணி, பீனாரி மரம், இன்னும் எக்ஸ்ட்ரா சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். நிறைய மருந்துகள் இருக்குது. ஆனா ஒரு பொக்கிஷமா சேர்த்து வச்சுட்டு இருந்த ஒரு விஷயத்த இன்னைக்கு மக்கள்கிட்ட வெளிப்படையா சொல்ல போறேன். இது என்ன மூலிகை, எப்படி இது மஞ்சள் காமாலைக்கு வேலை செய்யுது ஐயா? இது எங்களுடைய பரம்பரையா எங்கள் வீட்டில் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை. இது பெரும்பாலும் தமிழ்நாட்டில் யாரும் பயன்படுத்த மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஆமா. இந்த மூலிகையினுடைய பேர் வந்து எங்கள் ஊரில் வந்து நாணத்தழை அப்படின்னு சொல்லுவாங்க. நாணத்தழை. ஆடு மாடு எதுவும் மேயாது. வயலுக்கு வந்து உரமாக போடுவாங்க. அடி உரமாக இது போடுவாங்க. காட்டு கருவேப்பிலை அப்படின்னு சொல்லலாம். இது ஏறக்குறைய கருவேப்பிலை செடி மாதிரியே இருக்கும். என்னுடைய இலைகள் ஏறக்குறைய அப்படியே கருவேப்பிலை செடியை விட கொஞ்சம் பெரிய சைஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். நல்ல வாசனையா இருக்கும். ஆமா, நல்ல வாசனையா இருக்கும். முகந்து பாத்தீங்கன்னா இது அந்த செடி தானா அப்படின்னு பார்க்கும்போது முகத்துல வச்சு முகந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ வாசனை இருக்கும். கருவேப்பிலையை விட ஒரு 10 மடங்கு வாசனை நடி அதிகமா இருக்கும். அப்படின்னா இதுதான் காட்டு கருவேப்பிலை. இப்ப இந்த கருவேப்பிலை, காட்டு கருவேப்பிலையை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் காமாலைக்கு இப்போ நிறைய மருந்துகள் இருக்கு. நிறைய பேர் சொன்னாங்க, சார் சித்த மருந்து தானே சார், அது ரொம்ப லேட்டா வேலை செய்யும் சார் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரே நேரத்தில் சொன்னாங்க. அங்கே போனோம்னா 2 ஊசியை போட்டோம்னா உடனே சரியாயிடும்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. மஞ்சள் காமாலையை பொறுத்த வரைக்கும் சில மணி நேரங்கள்லேயே குணமாக்கக்கூடிய ஒரு நோய் மருந்து இது. இந்த மருந்தை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் காமாலை வந்துச்சு, ஜாண்டிஸ் இருக்குது, ஒரு பில்லுறுபினுடைய அளவு 15 16 அந்த அளவுக்கு போயிடுச்சு. நீங்கள் நிறைய வைத்தியத்தை பார்த்தீங்க, டாக்டர் பார்த்தீங்க, ஊசி போட்டீங்க, எல்லாம் போட்டீங்க, ஆனால் எதுவுமே கேட்கல. கீழநெல்லி 10 நாள் 15 நாள் நான் சாப்பிட்டு வந்தேன் சார், அதுவும் கேட்கல சார் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகையாலும் கைவிடப்பட்ட, டாக்டர்களாலும் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய மஞ்சக்காமாலை நோயாளர்கள் இந்த நாணத்தழை என்று சொல்லப்படுகின்ற காட்டு கருவேப்பிலை தழை, இந்த கருவேப்பிலை எடுத்துட்டு வந்து, இது தமிழ்நாட்டினுடைய பெரும்பாலான இடங்களில் கிடைக்கக்கூடிய ஒரு செடி தான். பெரும்பாலான இடங்களில் கிடைக்கக்கூடிய செடி. இல்லைன்னா கிடைக்கிற இடத்துல நீங்கள் போய்ட்டு எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இதை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து உரல்ல போட்டு நல்லா இடிக்கணும். மிக்சியில் போட்டு அடிக்கவோ இல்லை கிரைண்டரில் போட்டு அரைக்கவோ கூடாது. உரலில் போட்டு நல்லா இடிக்கணும். உரல் எங்கே தேருது அப்படின்ற ஏதாவது ஒன்று உரலில் இடிக்கணும். இல்லைன்னா அம்மியில் அரைக்கணும். அம்மியில் அரைக்கணும். ஏன்னா சூடுபட்டதுன்னா என்னுடைய மெடிசனல் வேல்யூ வந்து எவரேட் ஆகி போயிடும். இதனுடைய வாசனை இப்போ நம்ம அந்த இப்படி முகந்து பார்க்குறோம் பார்த்தீங்களா, இந்த வாசம் தான் மெடிசனு. ஏன்னா இது வந்து உள்ளுக்கு சாப்பிட்டு குணமாகிறது கிடையாது. மேலாக்க பூசுகின்ற போதே தோல் வழியாக உள்ளுக்குள்ளாக கலக்கக்கூடிய ஒரு மருந்து. ரத்தத்தில் கலக்கும். அவ்வளோ பவர்ஃபுல் மருந்து. அதனால வந்து இதை வந்து நம்ம உரல்ல போட்டு இடிச்சிங்கன்னா தான் இதை நான் சொல்ற பலன் கிடைக்கும். நான் சொல்ற பலன் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா அந்த பயன் கிடைக்காது. அப்போ எப்படி உரல்ல போட்டு இந்த இலை மட்டும் எடுத்து போட்டு உரல்ல நல்லா இடிக்கணும். இடிச்சிங்கன்னா இந்த வீட்டில் இடிச்சிங்கன்னா 10 வீட்டை தாண்டி வர்றவங்களுக்கே ஏதோ ஒரு வாசனை வருதுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இதனுடைய வாசனை இருக்கும். அப்போ நல்லா இடிச்சிட்ட பிறகு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி அதில் போட்டு கலந்துட்டு அதை வந்து வடிகட்டி ஒரு 100 மில்லி அளவுக்கு உள்ளுக்கு சாப்பிடணும். 2 கல்லையும் கூட கொஞ்சம் கொஞ்சம் இந்த மருந்தையை வந்து விடலாம். விட்டுட்டு அதற்கு பிறகு அந்த திப்பியோடைய, அதை வந்து வடிகட்டணும்னு அவசியம் இல்லை, திப்பியோடைய தலையிலிருந்து கால் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உடம்புனுடைய ஒவ்வொரு இடமா நம்ம தேய்ச்சிக்கிட்டே வரணும். அந்த மாதிரி தேய்ச்சிக்கிட்டே வரும்பொழுது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் தேய்க்கணும். தேய்ச்சோன்னா அது பிறகு காயும், உடம்பு உள்ளுக்குள்ளால் இழுத்துக்கும், திரும்பவும் தேய்க்கணும், திரும்பவும் காயும், திரும்பவும் தேய்க்கணும். இப்படி 2 மணி நேரம் தேய்க்கணும். அவசரப்படக்கூடாது, பொறுமையாக தேய்க்கணும். தரையில் வந்து மருந்தை கீழே கொட்டிடக்கூடாது. இந்த மாதிரி 2 மணி நேரம் தேய்ச்சிட்ட பிறகு அதை விட பம்பு செட் இருந்ததுன்னா பம்பு செட்டில் போய்ட்டு குளிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கிற தண்ணியை வச்சு குளிக்கணும். ஷாம்பு, சோப்பு, சீக்கை எதுவும் போடக்கூடாது. அப்போ இது குளிச்சிட்ட பிறகு பகல் முழுக்க தூங்கக்கூடாது. இதுதான் பத்தி. பகல் முழுக்க தூங்கக்கூடாது. தூங்காமல் இருக்கணும். 6 மணிக்கு பிறகு தான் தூங்கணும். ஆனால் இதை தேய்ச்சி முடிச்சிட்ட பிறகு 2 மணி நேரம் தேய்க்கிறாங்க பார்த்தீங்களா, அதனால தூக்கம் அட்டகாசமாக வரும். அது வரைக்கும் வந்து ஜாண்டிஸ் என்னன்னா தூங்கியிருக்க மாட்டாங்க. ஜாண்டிஸ் என்னன்னா தூங்கியிருக்க மாட்டாங்க. கல்லீரல் பாதிப்பு இருந்தாலே தூக்கத்தில் தான் டிஸ்டர்ப் பண்ணும். அப்போ ஜாண்டிஸ் பேஷண்ட்டுக்கு தூக்கம் வராது, சரியாக தூக்கம் வராது. 2 காரணங்களால் தூக்கம் வரும். ஒன்று, ஜாண்டிஸ் குணமாயிடும், அதனால் அவங்க தூங்க ஆரம்பிச்சிடுவாங்க. 10 நாள் 15 நாள் தூக்கம் இல்லாத வந்தால் கூட இது 2 மணி நேரம் தேய்க்கின்ற போது தூக்கம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்.
ரெண்டாவது காரணம் வந்து கல்லீரல் வேலை செய்ய ஆரம்பிச்சு. கல்லீரல் வேலை செய்ய ஆரம்பிச்சு 10 நாள் 15 நாள் சாப்பிடவே இல்லை, சாப்பிட்டா கூட வாந்தி எடுத்துருவாங்க அப்படின்னா இது 2 மணி நேரம் தேய்ச்சி முடித்த பிறகு பசி வந்து பயங்கரமாக பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். பசி பயங்கரமாக எடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த ஒரு வேளை மருந்துலேயே பாதிக்கு மேலே சுகமாயிடும். ஒரு வேளை மருந்துலேயே பாதிக்கு மேலே சுகமாயிடும். அந்த ஜாண்டிஸ் பேஷண்ட்டுக்கு தான் அதை உணர முடியும். ஒரு 15 நாள் வந்து உடம்பு வலி, அசதி, சோர்வு, டயர்னஸ், தூக்கமின்மை, ஒரு விதமான தண்ணி கூட குடிக்க முடியாத ஒரு நிலை இருக்கிறவங்க இதை ஒரு வேளை அவங்க தேய்ச்சி முடிச்சிட்ட பிறகு அன்னைக்கு உலகத்தினுடைய சொர்க்கத்தை அவங்க பார்ப்பாங்க. அன்று இரவு நைட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல தூக்கம் வரும், நல்ல பசி இருக்கும். அப்போ ஒரு நாள் விட்டு இன்னைக்கு நீங்கள் தேய்ச்சி குடிச்சிடுறாங்க அப்படின்னா நாளைக்கு விட்டுட வேண்டியது, நாளை மறுநாள் ஒரு வேலை தேய்க்கணும், அதுக்கு மறுநாள் விட்டுட்டு அதுக்கு மறுநாள் வேலை. பெரிய அளவுக்கு ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டிருந்த ஜாண்டிஸாக இருந்தாலும் இந்த 3 வேளை மருந்துலே இது முழுமையாக குணமாயிடும். பர்டிகுலராக இந்த 3 வேலைங்கிறது அதிகபட்சம். ஆமாம், 2 மணி நேரத்துலேயே வந்து கேட்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது வந்து தோல் வழியாக ஊடுருவி குணமாக்கக்கூடிய ஒரு மருந்து. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, சார் சித்தா மருந்து வந்து சைடு எஃபெக்ட் ஆகிடும் சார், நீ சாப்பிட வேண்டாம், மேலே மட்டும் மேலே மட்டும் எங்கள் மூலிகை தேய்ச்சி விடு, தேய்ச்சிட்டிங்கன்னா கல்லீரலில் போயிட்டு அந்த பாதிப்புகளை சரி செய்யக்கூடிய வேலை. இப்போ காலையில் நீங்கள் வந்து மஞ்சள் கலரில் சிவப்பு கலரில் யூரின் போச்சு அப்படின்னா இது 2 மணி நேரம் தேய்ச்சி முடிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா தண்ணி யூரின் வந்து வெள்ளை கலரில் போக ஆரம்பிச்சிடும். அவ்வளோ ஃபுல்லாக வந்து கழிவுகளை வெளியில் தள்ளி கொண்டு வந்து அந்த பிலிருபின் எல்லாத்தையும் வெளியே தள்ளிடும். அதனால் வந்து சித்த மருத்துவத்தினுடைய மகத்துவம் இல்லைன்னா சித்த மருத்துவத்தை இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுமா அப்படின்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஒற்றை மூலிகையை நீங்கள் ஆய்வு பண்ணாலே போதுமானது. என்ன கேட்டிங்கன்னா இந்த மூலிகையெல்லாம் குணப்படத்திலே இல்லாத மூலிகை. இந்த மூலிகையெல்லாம் குணப்படத்திலே இல்லாத மூலிகை. இது பற்றி பெரிய அளவில் ஆய்வுகளோ ஆராய்ச்சிகளோ ரிசர்ச்சோ யூனிவர்சிட்டி அதெல்லாம் இன்னும் பண்ணல. இதெல்லாம் செய்ய வேண்டியது. இளம் மருத்துவர்கள் நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வருஷம் ப்ராஜெக்ட் கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக பயன்படுத்தலாம். இந்த மாதிரி நிறைய இருக்குது. 1-2 மூலிகைகளில் நிறைய மூலிகைகள் இருக்குது. நம்ம நிறைய பேர் நினைக்கிறாங்க சித்தா சிலபஸில் வந்து இது எல்லா மூலிகையும் வந்துடுது, சித்தா சிலபஸில் எல்லா மருந்துகளும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வைத்தியர்கள்ட்ட மறைந்திருக்கக்கூடிய மருந்துகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மருந்துகள் வைத்தியர்கள்ட்ட இருக்குது. சில மருந்துகள் ஓலைச்சுவடியாக அழிந்திருக்கிறது, சில மருந்துகள் வந்து ஓலைச்சுவடிகளை அயல்நாடு கடத்தப்பட்டிருக்கிறது. பல மூலிகைகள் வைத்தியர்கள் பயந்து போயிட்டு அவங்க பயன்படுத்தாமல் விட்டிருக்கிறார்கள். அப்படியான மூலிகைகள் நிறைய இருக்கு. அப்படி அழிவு நிலையில் இருந்த ஒரு மூலிகை தான் இது, மலை கருவேப்பிலை அப்படின்னு சொல்லக்கூடிய நாணத்தழை. இந்த நாணத்தழை கேட்பாரற்று கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை. கேட்பாரற்று கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை. நான் ஒரு மூலிகை ஒன்று சொல்லியிருந்தேன் முன்னாடி, கேன்சருக்கான என் கனவில் வந்த ஒரு மூலிகை. அந்த மூலிகை சொன்னால் கொல்லிமலையில் அத்தனை மூலிகையும் வாஷ் அவுட் ஆயிடுச்சு. ரெண்டாவது, இந்த மூலிகையை உங்கள் சேனலில் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக இதை மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வைத்தியர்கள்ட்டையும் இது போய் சேரணும், அது என்னுடைய முயற்சி. நேரிலே மஞ்சக்கமலுக்கு நிறைய மருந்துகள் சாப்பிட்றீங்க. ஒரே மூலிகை 2 மணி நேரத்தில் ரிசல்ட், 3 நாளில் எப்படிப்பட்ட மஞ்சக்கமல் சரியாகும் அப்படின்ற அந்த ஒரு அற்புதமான விஷயத்த வெளிப்படையாகவும் கம்பீரமாகவும் சொல்லக்கூடிய ஒரு மாமனிதர் பார்த்தீங்கன்னாக்கா சித்தர் தணிகாச்சலம் ஐயா. ஏன்னா இவர் இயற்கை மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை, அதே மாதிரி இயற்கை மருத்துவத்து மேலே சித்தர்கள் கண்டுபிடிச்ச அந்த மூலிகைகள் மேலே வச்சிருக்கிற அந்த நம்பிக்கையில் அவ்வளோ அழகாக தெளிவாக கம்பீரமாக பேசியிருக்காரு. இதுக்கு காரணம் ஒரு தமிழனாக இருந்து உலக மக்களுக்கு சொல்லியிருக்க இந்த உரை தான். இது உலக மக்களுக்கு கடைசி வரையும் எங்கே மக்கள் இருக்காங்க அது வரையும் போய் சேரணும். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இனி கல்லீரலா கவலையப்பட வேண்டாம், கல்லீரல் பிரச்சனையா கவலைப்பட வேண்டாம். கல்லீரல் சார்ந்த எதுவோ பிரச்சனையாக இருந்தாலும் கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஐயோடைய நம்பர் நாங்கள் கொடுப்போம். கண்டிப்பாக அவருடைய கிளினிக்கில் வந்து விசிட் பண்ணுங்கள். அவர் கொடுக்குற ஆலோசனைகள் மருந்துகள் வந்து படித்து பட்டதாரி மருத்துவங்களும் கொடுக்குற அனைத்து விஷயங்களையும் எடுத்து நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இந்த பிரச்சனைக்கு மட்டும் இல்லை, உடலில் ஏற்படக்கூடிய 4448 வியாதிக்கும் ஐயாக்கிட்ட சிறப்பான சிகிச்சைகள் இருக்குது. இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை எல்லாருமே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. நன்றிங்க.